மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா கூட்டணியின் தேனி, திண்டுக்கல் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஈகை திருநாள் மனித நேயத்தின் மகத்துவத்தையும் உன்னதத்தையும் உரைத்திடும் பொன்னாள். வைகோ ரமலான் வாழ்த்து. துரை வைகோ பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பரப்புரை. உலக ஹோமியோபதி தினத்தை முன்னிட்டு ஹோமியோபதி கருத்தரங்கை தொடங்கி வைத்தார் குடியரசுத் தலைவர். தமிழ்நாடு முழுவதும் பாஜக அலை வீசுகிறது. கோவையில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. ரோட் ஷோ நடத்தினால் மக்கள் ஓட்டு போடுவார்களா? பாஜக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி சரமாரி குற்றச்சாட்டு. தேனியில் இன்று நடைபெற உள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணியின் தேனி, திண்டுக்கல் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக வேட்பாளர்கள் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வாக்கு சேகரித்து வருகிறார். இந்நிலையில் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள உழவர் சந்தையில் வியாபாரிகள் மற்றும் மக்களை சந்தித்து திமுக வேட்பாளர் தங்க தமிழ் செல்வனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது அங்குள்ள டீ கடையில் அமர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேநீர் அருந்தினார். இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதற்காக தேனியில் லட்சக்கணக்கானோர் அமரும் வகையில் பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஈகை திருநாள் மனித நேயத்தின் மகத்துவத்தையும் உன்னதத்தையும் உரைத்திடும் பொன்னாள் என்று மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ ரமலான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இஸ்லாமிய பெருமக்கள் ரமலான் மாதத்தின் 30 நாள்களிலும் பசித்திருந்து, தனித்திருந்து, விழித்திருந்து, இறையை நினைத்திருந்து, நோன்பு எனும் மாண்புடன் தவம் இருந்தமைக்கு களித்திருந்து மகிழ்ந்திடும் நன்னாள் ரமலான் திருநாள் என குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களுக்கு ஜக்காத் எனும் நன்கொடைகளை வாரி வழங்கி ஈதல் இசைப்பட வாழ்தல் என்னும் விதத்தில் ஈதுவக்கும் மகிழ்ச்சியில் இஸ்லாமிய பெருமக்கள் திளைக்கின்றனர் எனவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். வையத்து மாந்தரெல்லாம் மகிழ்ந்திடும் இந்த ஈகை திருநாள் என தெரிவித்துள்ள வைகோ மனித நேயத்தின் மகத்துவத்தையும் உன்னதத்தையும் உணர்த்திடும் பொன்னாள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டையும் ஜனநாயகத்தையும் பன்முக தன்மையையும் பாதுகாக்கும் அடித்தளம்தான் மத சார்பின்மை ஆகும். நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயகத்தின் அடித்தளத்தை தகர்க்கின்ற முயற்சியில் ஈடுபட்டுள்ள சக்திகளை விரட்டு அடிப்போம் எனவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். அன்னலார் நபிகள் நாயகம் காட்டிய நெறிகளை ஏற்று வாழும் இஸ்லாமிய பெருமக்கள் கொண்டாடுகிற ரமலான் திருநாளில் சமய நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் நிலைநாட்டப்படவும் சமூக ஒற்றுமை தழைக்கவும் பாடுபடுவோம் என சூளுரைத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இனிய ரமலான் வாழ்த்துக்களை இஸ்லாமிய பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவதாக வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் துரை வைகோ பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ போட்டியிடுகிறார். இந்நிலையில் நாள்தோறும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு தீப்பெட்டி சின்னத்திற்காக துரை வைகோ தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக துரை வைகோவை ஆதரித்து திருச்சி துரைசாமிபுரம் மெயின் ரோட், கீழப்புத்தூர் நாகநாத நகர் டீ ஸ்டால் அருகில் காளியம்மன் கோவில் எடத்தெரு, விறகு மந்தை வழி, பருப்புக்கார தெரு ஆகிய இடங்களில் திமுக திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தீப்பெட்டி சின்னத்தில் வாக்கு கேட்டு உரையாற்றினார். நம்முடைய வெற்றி வேட்பாளர் துரை வைகோ அவர்களுக்கு தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள உங்களை தேடி உங்களை நாடி நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். எப்படி உங்களுடைய வீட்டு பிள்ளையாக நம்முடைய அண்ணன் இனிகோ அவர்களுடைய குரல் சட்டமன்றத்திலே உங்களுக்காக ஒலித்துக் கொண்டிருக்கின்றதோ, அதே போன்று நமக்கான குரலாக நாடாளுமன்றத்தை ஒலிக்கக்கூடிய குரலாக நம்முடைய அண்ணன் வைகோவுடைய மகன் துரை வைகோவுடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் அவருக்கு தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும். திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ், திமுக கிழக்கு மாநகர செயலாளர் மு மதிவாணன், மதிமுக துணை பொதுச் செயலாளர் மருத்துவர் ரொகையா, திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் வெள்ளமண்டி சோமு உள்ளிட்ட மறுமலர்ச்சி திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். உலக ஹோமியோபதி தினத்தை முன்னிட்டு புதுடெல்லியில் நடைபெற்ற ஹோமியோபதி கருத்தரங்கை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொடங்கி வைத்தார்.
உலக ஹோமியோபதி தினத்தை முன்னிட்டு புதுடெல்லியில் ஹோமியோபதி ஆராய்ச்சிக்கான மத்திய கவுன்சில் ஏற்பாடு செய்திருந்த 2 நாள் ஹோமியோபதி கருத்தரங்கை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர், எளிமையான மற்றும் எளிதில் அணுகக்கூடிய சிகிச்சை முறையாக ஹோமியோபதி முறை பல நாடுகளில் பின்பற்றப்பட்டு வருவதாக கூறினார். உலகம் முழுவதும் சர்வதேச, தேசிய மற்றும் உள்ளூர் மாவட்டங்களில் பல நிறுவனங்கள் ஹோமியோபதியை ஊக்குவித்து வருவதாக கூறிய அவர், இந்தியாவில் ஹோமியோபதி மருத்துவத்தை ஊக்குவிப்பதில் ஆயுஷ் அமைச்சகம், மத்திய ஹோமியோபதி ஆராய்ச்சி கவுன்சில், தேசிய ஹோமியோபதி ஆணையம், தேசிய ஹோமியோபதி நிறுவனம் மற்றும் மத்திய அரசின் அனைத்து நிறுவனங்களையும் பாராட்டினார். தமிழ்நாடு முழுவதும் பாஜக அலை வீசுகிறது என பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றியுள்ளார். மக்களவை தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய தினம் சென்னை வந்திருந்தார். நேற்று சென்னை தி நகரில் உள்ள பாண்டி பஜாரில் பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வாகன பேரணியில் பங்கேற்று பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். இதன் தொடர்ச்சியாக 2ஆம் நாளான இன்று வேலூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம் உள்ளிட்ட 6 பேருக்கான ஆதரவு திரட்டினார். இதைத் தொடர்ந்து கோவை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் மோடி மேட்டுப்பாளையம் வந்தடைந்தார். நீலகிரி, கோவை, திருப்பூர், பொள்ளாச்சி தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் பரப்புரை மேற்கொள்கிறார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் என தமிழில் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கொங்கு மண்டலமும் நீலகிரியும் பாஜகவிற்கு எப்போதும் முக்கியமான இடங்கள் என்றும் தமிழ்நாடு முழுவதும் பாஜக அலை வீசுவதாகவும் பிரதமர் மோடி உரையாற்றினார். விமானத்தில் இருந்து வந்து இறங்கி ரோட் ஷோ நடத்தினால் மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்களா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். பொள்ளாச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, பிரதமர் மோடியின் ஏமாற்று வேலை தமிழ்நாட்டில் எடுபடாது என்று கூறிய அவர், விமானத்தில் இருந்து வந்து இறங்கி ரோட் ஷோ நடத்தினால் மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்களா என விமர்சித்துள்ளார். பாரதிய ஜனதா ஆட்சி இல்ல, இங்க தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. கேரளாவில் ஒன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி, இடது காங்கிரஸ் ஆட்சி. இப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இந்த ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை அமலாக்கத்துறையின் கைதை எதிர்த்து தொடர்ந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். டெல்லி புதிய மதுபான கொள்கை வழக்கில் அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கடந்த மாதம் 21ஆம் தேதி கைது செய்தது. தற்போது அவர் திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஜாமீன் கோரியும் அமலாக்கத்துறை கைது நடவடிக்கை சட்டவிரோதம் என்று அறிவிக்க வேண்டும் என்று கோரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஸ்வர்ணகாந்த் சர்மா அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைது நடவடிக்கையை சட்டவிரோதம் என்று அறிவிக்க முடியாது என்று கூறி அவரின் மனுவை தள்ளுபடி செய்தார். இந்நிலையில் டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்று மேல்முறையீடு மனு அளிக்கப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதி சந்திரசூட்டை சந்தித்து இந்த வழக்கை அவசரமாக விசாரணைக்கு எடுக்க கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ரம்ஜான் மற்றும் வார இறுதி நாட்களை ஒட்டி சென்னை உள்ளிட்ட இடங்களில் இருந்து 1265 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் ஆர் மோகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஏப்ரல் 11ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகை, 13, 14 வார இறுதி நாட்கள் என்பதால் சென்னையில் இருந்தும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் ஏராளமானோர் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் நாள்தோறும் இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு 3 நாட்களும் 945 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கோயம்பேட்டில் இருந்து நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு 120 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து பிற பகுதிகளுக்கு 200 சிறப்பு பேருந்துகள் என மொத்தமாக 1265 பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பேருந்துகளில் ஹைப்பர் லிங்க் www.tnstc.in என்ற இணையதளம் மற்றும் TNSTC செயலி மூலமாகவும் முன்பதிவு செய்து பயணிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நெல்லையில் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் நாளை முதல் 2 நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக நாளை மறுநாள் ராகுல் காந்தி தமிழகம் வருகிறார். இந்த பிரச்சாரத்தின் போது நெல்லை உள்ளிட்ட 6 தென் மாவட்டங்களை சேர்ந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பாளையங்கோட்டை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் எதிரே அமைந்துள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிறார். மேலும் ராகுல் காந்தியுடன் இணைந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரே மேடையில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதனையொட்டி நெல்லை மாநகர் முழுவதும் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை 2 நாட்கள் நெல்லை மாநகர பகுதி முழுவதும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்படுவதாக மாநகர காவல் ஆணையாளர் மூர்த்தி உத்தரவு பிறப்பித்துள்ளார். பருவ காலத்தில் சரணாலயத்திற்கு வரும் பறவை போல் தேர்தல் காலத்தில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் வட்டம் அடிக்கிறார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் வரும் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற உள்ளது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்பட பல்வேறு தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என உத்தரவாதம் தருவீர்களா என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பருவ காலத்தில் பறவைகள் சரணாலயத்துக்கு வருவது போல் தேர்தல் காலங்களில் தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி வட்டம் அடிப்பதாக விமர்சனம் செய்தார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், இடஒதுக்கீட்டுக்கான உச்சவரம்பு நீக்கப்படும், SC, ST, OBC இடஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கப்படும், தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு, ஒருபோதும் இந்தி மற்றும் சமஸ்கிருதம் திணிக்கப்படாது, மாநில பட்டியலுக்கு கல்வி மாற்றம், கல்வி கடன்கள் ரத்து செய்யப்படும் உள்ளிட்ட கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதில் அளிக்குமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை விரட்டி அடித்துள்ள இலங்கை கடற்படையினருக்கு ஓ. பன்னீர்செல்வம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கச்சத்தீவு இலங்கை நாட்டிற்கு தாரை வார்க்கப்பட்டதிலிருந்து தமிழக மீனவர்கள் ஆற்றொணா துயரத்திற்கு ஆளாகி வருகின்றார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி உள்ளது. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து தாக்கப்படுவதும், சிறைப்பிடிக்கப்படுவதும், படகுகள் மற்றும் வலைகள் சேதப்படுத்தப்படுவதும் தொடர்கதையாக நிகழ்ந்து வருகிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ராமேஸ்வரத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 1500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க சென்ற நிலையில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் மீது கத்தி, இரும்பு கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களால் தமிழக மீனவர்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தியதாகவும், அவர்களுடைய வலைகள் மற்றும் படகுகளை சேதப்படுத்தியதாகவும், இந்த தாக்குதலில் 2 மீனவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்தி வந்துள்ளது மிகுந்த மனவேதனை அளிப்பதாக ஓ. பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள சூழலில் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினரின் தாக்குதலிலிருந்து நிரந்தரமாக தடுப்பதற்கான ஒரே வழி இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக தாரை வார்க்கப்பட்ட இந்தியாவின் ஒரு பகுதியான கச்சத்தீவை இலங்கை நாட்டிடமிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும் என ஓ. பன்னீர்செல்வம் கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை மாவட்டத்தில் உள்ள 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்களின் பெயர், சின்னம் பொருத்தும் பணி இன்று தொடங்க உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் வடசென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை என 3 நாடாளுமன்ற தொகுதிகள் அடங்கும். அதில் 16 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. சென்னை மாவட்டத்தில் உள்ள 3 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மொத்தம் 39,25,144 வாக்காளர்கள் உள்ளனர். அதன்படி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னையில் 35 வேட்பாளர்களும், தென் சென்னையில் 41 வேட்பாளர்களும், மத்திய சென்னையில் 31 வேட்பாளர்களும் களம் காணுகின்றனர். அதற்காக வாக்குப்பதிவு இயந்திரம் தயார்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வேட்பாளர் இறுதி பட்டியல் வெளியிட்ட பின் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொருத்தக்கூடிய வாக்காளர் பெயர் மற்றும் சின்னம் அச்சடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த பணிகள் முடிவடைந்துள்ளது. எனவே வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னம் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொருத்தும் பணி இன்று வேட்பாளர்கள் முன்னிலையில் நடைபெற உள்ளது. மக்களவை தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்க ஊழியர்களுக்கும் வரும் 19ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 543 மக்களவை தொகுதிகளில் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. மக்களவை தேர்தலில் வாக்குப்பதிவு நாளில் அரசு, தனியார் நிறுவனங்களுக்கும் பொது விடுமுறை அறிவித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி விடுமுறையை வழங்காத தனியார் நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்க ஊழியர்களுக்கும் வரும் 19ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் நாகமலை பகுதியில் இயங்கி வரும் தனியார் கல்குவாரியில் 8 பேர் கொண்ட வருமான வரித்துறை குழுவினர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் 70 லட்சம் ரொக்க பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அந்த பணம் தேர்தல் பட்டுவாடா செய்வதற்கான பதுக்கல் பணமா அல்லது வரி ஏய்ப்பு பணமா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு மாநில சமரச மையத்தின் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் சமரச நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி கரூர் மாவட்ட சமரச மையம் சார்பாக சமரச நாள் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக சமரசம் பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. மேலும் இத்துடன் பொதுமக்களுக்கு சமரசம் குறித்த துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்தக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னங்கள் பொருத்தும் பணி துவங்கியது. இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கிறிஸ்துராஜ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சியினர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என 13 பேரின் பெயர்கள், சின்னங்கள் மற்றும் நோட்டா என 14 சின்னங்கள் பொருத்தப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காசிலிங்கம்பாளையம் பகுதியில் உள்ள ஆழ்துளை போர் கிணறுகளில் தண்ணீரின்றி அப்பகுதி மக்கள் சிரமம் அடைந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அப்பகுதியில் இருந்து அருகில் உள்ள கிராமங்களுக்கு செல்ல சரியான பேருந்து வசதி இல்லை எனவும் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் எனவும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் உள்ள மோர்தானா அணையிலிருந்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி நீர்வளத்துறை செயற்பொறியாளர் ரமேஷ் தண்ணீரை திறந்து வைத்தார். இதன் மூலம் கவுண்டன்யா ஆற்றில் 140 கன அடி வீதம் இடதுபுற கால்வாய் வழியாகவும் வலதுபுற கால்வாய் வழியாக 70 கன அடி நீரும் செல்லும். இது 16 நாட்களுக்கு மொத்தம் 193.54 மில்லியன் தண்ணீர் தொடர்ந்து திறக்கப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் பொதுமக்களும் விவசாயிகளும் பயனடைவார்கள். கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் 100% வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒரு விரல் மை மையமாக வைத்து இந்திய வரைபடம் போல் அணிவகுத்து நின்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சாலை புதுத்தேரி பகுதியில் வசிக்கும் வயதானவர்கள் மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கான தபால் வாக்கு சேகரிக்கும் பணி தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் நேரடியாக சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மண்டல தேர்தல் அலுவலர் அருள்தாஸ், உதவியாளர் ஹரிஹரன், கிராம நிர்வாக அலுவலர் ராஜ்குமார் உள்ளிட்ட அலுவலர்கள் உடனிருந்தனர். அரியலூர் மாவட்டம் கிராம நிர்வாக அலுவலருக்கு கொள்ளிடம் ஆற்றிலிருந்து மணலை ஏற்றி செல்வதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் உதயநத்தம் கிராமத்தை சேர்ந்த செல்லதுரை, சிவசங்கர் மற்றும் தம்பிதுரை ஆகிய 3 பேரையும் மணல் கடத்தல் வழக்கில் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தமிழ் விவசாயிகள் சங்கம் சார்பில் கோ கண்ணன் என்பவர் தமிழ் விவசாயிகள் சங்க தலைவர் OA நாராயணசாமி தலைமையில் வேட்பாளர் கோ கண்ணன் தனது தேர்தல் வாக்குறுதி அடங்கிய துண்டு பிரசுரத்துடன் விவசாயிக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கூறி டில்லர் கலப்பை சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து வத்தலகுண்டு பிரதான சாலையில் உள்ள குப்பை குழியில் வனப்பகுதியில் உள்ள உயிரினங்கள் உண்ணும் நிலை ஏற்பட்டிருப்பதாலும் அதற்கு அருகில் உள்ள நீரில் குப்பைகள் கலப்பதாலும் அவற்றை மாற்றி தர கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பழவேற்காடு பொன்னேரி செல்லும் சாலையில் விஜயகுமார் தலைமையிலான பறக்கும் படையினர் வாகன சோதனை பணியில் ஈடுபட்டிருந்த போது அதே பகுதியை சேர்ந்த சுந்தர் என்பவர் கொண்டு சென்ற 2,26,600 ரூபாய் பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவற்றை கைப்பற்றி தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் காஞ்சிவாய் பகுதியில் உள்ள ஆற்றங்கரை பகுதியில் தொடர்ந்து 7வது நாளாக இன்று சிறுத்தை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருவதாக மாவட்ட வன அலுவலர் அபிஷேக் தோமர் தெரிவித்துள்ளார். மேலும் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்ட எல்லை பகுதிகளில் வனத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவருக்கு ஆதரவாக
திமுக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், பிரதமர் மோடி செய்யும் ஊழல்களை எதிர்த்து கேட்கும் தைரியம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மட்டுமே இருக்கிறது என கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மதுரை வில்லாபுரம் பகுதியை சேர்ந்தவர் கனகவேல் விருதுநகர் திருமங்கலம் 4 வழி சாலையில் வந்து கொண்டிருந்த போது கொய்யாப்பழ வியாபாரி பாண்டி எதிரே வந்துள்ளார். அப்போது பிரேக்கை அழுத்தி காரை நிறுத்த முற்பட்டுள்ளார். ஆனால் கார் கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனம் மீது மோதி காரும் கவிழ்ந்து விபத்து நேர்ந்துள்ளது. இந்த விபத்தில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சிறு குழந்தையும் உயிரிழந்தது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 53,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 35 ரூபாய் உயர்ந்து 6,705 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 89 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 89,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்தோனேசியா நாட்டின் ரான்சிகி பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்தோனேசியா நாட்டின் ரான்சிகி பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலத்துக்கு அடியில் 9.1 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 6.0 பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தால் வீடுகள் லேசாக அதிர்ந்தது. இதனால் அச்சமடைந்த மக்கள் சாலைகளில் தஞ்சமடைந்தனர். நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து தற்போது வரை தகவல் வெளியாகவில்லை. இருப்பினும் சில இடங்களில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா கூட்டணியின் தேனி, திண்டுக்கல் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஈகை திருநாள் மனித நேயத்தின் மகத்துவத்தையும் உன்னதத்தையும் உரைத்திடும் பொன்னாள். வைகோ ரமலான் வாழ்த்து. துரை வைகோ பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பரப்புரை. உலக ஹோமியோபதி தினத்தை முன்னிட்டு ஹோமியோபதி கருத்தரங்கை தொடங்கி வைத்தார் குடியரசுத் தலைவர். தமிழ்நாடு முழுவதும் பாஜக அலை வீசுகிறது. கோவையில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. ரோட் ஷோ நடத்தினால் மக்கள் ஓட்டு போடுவார்களா? பாஜக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி சரமாரி குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.